இதயம் முறைய எண்ணி வாருமே, உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணி வாருமே, நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய எண்ணி வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நினைவில் நான் என்று வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய எண்ணி வாருமே, உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய எண்ணி வாருமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பதுவை புனிதராகிய கோடியற்பதராகிய புனித அந்தோணியாருடைய நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். இயேசுவின் மீது கொண்டிருந்த மாறாத நம்பிக்கையினால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். நம்முடைய பரிந்துரையாராக, நம்முடைய குடும்பங்களுக்கு பாதுகாவலராக உயர்த்தியிருக்கின்றார். நன்றியோடு ஆண்டவருக்கு இந்த சமயத்தில் குழுமி வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியினை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியின் மூலமாக ஆண்டவர் இந்த புனிதருடைய பரிந்துரையினால் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பலியினை தகுந்த முறையில் நிறைவேற்ற தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், பாவங்கள் இவற்றினை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்.
என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடுகின்ற இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தல்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது அந்தோணிசாமி அவர்களின் 16ஆம் ஆண்டு நினைவாகவும் அவரின் ஆண்மிலை பாட்சிக்காகவும் அடைக்கலம், இருதய மேரி, செபஸ்தியார், மதலை மேரி, அஞ்சலா மேரி, சந்தியாக, புஷ்பம், மாசிலா குழந்தைகளின் ஆண்மையை பாட்சிக்காகவும் வில்லியம் சார்லஸ், சமுத்திர மேரி, அந்தோணிசாமி, சந்தன மேரி, ஜான் மேரி இவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும் ரோஷ், ஷீலா, பிரின்சி, திவ்யா, கிறிஸ்டினா, மெலானி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜெயராணி, ராயப்பன் 5ஆம் ஆண்டு நினைவாகவும் அவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும் அந்தோணிராஜ், கீதா மேரி குடும்பத்தில் மகனுக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்ததற்கு நன்றி பலியாகவும் அசோக், தீனா நன்றி பலியாகவும் ஆரோக்கிய, அற்புத கண்ணன், கிரேசி இவர்களின் 7ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் ஜேம்ஸ் நன்றி பலியாகவும் பேரனுக்கு பேச்சு திறன் கிடைக்க வேண்டியும் சேவியர், அடைக்கல புஷ்பம் அவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும் அந்தோணி பிரபு, ஜான்சி குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் படிப்பிற்காகவும் வேண்டுதல் பலியாகவும் ஜூலியட் மேரி, சோஃபி, கேத்தரின் உடல் சுகம் வேண்டியும் நல்ல வேலை கிடைக்கவும் நன்றி பலியாகவும் மரிய சந்தனம், சகாயம் மேரி குடும்ப நலனுக்காகவும் ஜேம்ஸ் செபாஸ்டின் நன்கு படிக்கவும் செபாஸ்டினா மேரி நன்கு படிக்க வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் அன்புசாமி, செபஸ்தியம்மாள் குடும்பத்தினர் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தியாகராஜன், லில்லி டேசி மகன் அன்பரசனுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டியும் டேரல் ஜோபைன் 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற வேண்டியும் ஜான் மேரி நுரையீரல் பிரச்சனை தீர வேண்டியும் மலேசியா பணம் விரைவில் கிடைக்க வேண்டியும் ஜெயசீலன் உடல் சுகம் வேண்டியும் வேலையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் தயாளன், சுதாராணி இவர்களுக்கு சுகப்பிரவசம் நடந்ததற்கு நன்றியாகவும் மகேஸ்வரி, சித்ரா அவர்களுக்கு மனபயம், மன அமைதி, நல்ல தூக்கம், மனத்தலைவு வேண்டியும் வேண்டுதல் வழியாகவும் ஜெயராஜ், ஜெயமேரி இவர்களின் மகனுக்கு வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகவும் 15 கிலோ கண்ணாடி 3வது மாடிக்கு உடைபடாமல் ஏற்றியதற்கு நன்றி பலியாகவும் இன்று காலை இறைவனடி சேர்ந்த ரேஷ்மா அவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும் ஸ்ரீமதி ஜோயல் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் ஞாபக சக்தி வேண்டியும் சாந்தி நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் வெற்றி அடைந்தமைக்கு நன்றியாகவும் ஜூலி குடும்பத்திற்கு இவர்கள் ஆரம்பிக்கப் போகும் வியாபாரம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைய வேண்டியும் குடும்ப சமாதானம் வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்டிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்கியங்கள் 5 முதல் 8, மீண்டும் 7வது அதிகாரம் 1 முதல் 5, மறுபடியும் 10. அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடியையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக
உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்ய போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். பொன்விலை நீலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். பொன்விலை நீலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பாலினை தூக்கிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலம் மூட்டுவார். வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. பாறையில் பாதையில் பால்வெளி ஓடை தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழி ஆழ்வர் நேர்மையை அவர் சொல்வார். பாறையில் பாதையில் பால்வெளி ஓடை தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் ஆய்மொழியாழ்வர் நேர்மையை அவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய்ப்பிரவாரோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானுடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்து
கைவிட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 8 இறைவசனங்கள் 27 முதல் 33 வரையில். அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை பார்த்து, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினர் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றனர். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் அவர்களை கேட்க பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி அவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழ வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீர் கடவுளுக்கு ஏற்பவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்பவை பற்றி எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகம், கடவுள் எவ்வாறாக மனித குலத்தை நேசித்தார், மனித குலமானது எவ்வாறாக ஆண்டவருக்கு எதிராக சென்றது, சென்ற குலத்திலிருந்து ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் மீண்டும் ஒரு மாபெரும் புதுப்பினை கொடுக்கின்றார் என்கின்றதனை வாசிப்பதை கேட்டோம். இந்த புதுப்பித்தல் என்பது
ஆண்டவர் காலம் காலமாக வரலாற்று காலங்கள் முழுவதுமாக மனிதர்களுக்கு செய்கின்ற மாபெரும் கிருபையும் அருளின் அடையாளமாகவும் இருந்து வருகின்றது. புனித அந்தோனியார் இதே போன்று ஒரு மாபெரும் ஒரு புதுப்பித்தலை திருச்சபையிலும் உண்டாக்கினார். பண்டைய காலங்களில் இறை வாக்கினர்களை ஆண்டவர் அனுப்பியது போல், கிறிஸ்து இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை அனுப்பியது போல், வருகின்ற ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவர் தமக்கான மக்களை, போதகர்களை, இறை வாக்கினர்களை, இறை மக்களை தன்னுடைய நற்செய்தியின் பணியாளராக இந்த புதுப்பித்தலினுடைய ஒரு மாபெரும் கருவியாக அழைத்து வருகின்றார். புனித அந்தோனியாரையும் 12வது நூற்றாண்டில் இதே போன்ற ஒரு மாபெரும் கருத்திற்காக, தன்னுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்து நம்முடைய அனுப்பி இன்றும் நம்முடைய பாதுகாவலராக பரிந்துரையராக வைத்திருக்கின்றார். பதுவா நகரிலே அங்கு இருக்கின்ற மாநகரினுடைய மன்றத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது ஒரு மாபெரும் கடிதத்தினை பார்க்க முடியும். இந்த கடிதத்தில் புனித அந்தோனியாருடைய கையெழுத்து இருக்கின்றது. பல்வேறுபட்ட கடிதங்களையும் பல்வேறுபட்ட நற்செய்தியினுடைய விளக்க உரைகளையும் புனித அந்தோனியார் எழுதியிருந்தாலும், இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால், அந்த கடிதத்தில் அவர் செய்திருக்கின்ற அவருடைய கையொப்பம் இடப்பட்ட அந்த கடிதமாக இருக்கின்றது. ஆகவே இந்த கடிதத்தில் என்ன இருக்கின்றது, அதனுடைய வரலாறு என்ன என்று பார்த்தோமே என்றால், பதுவா நகரிலே வெர்சீசியூஸ் என்கின்ற ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் இருந்தார். கொடுங்கோன்மைக்கு பெயர் பெற்றவன் அவர். அந்த நகரிலே இருந்த ஏழைய எளிய மக்களிடமிருந்து பல்வேறுபட்ட வட்டிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். கொடுக்கின்ற வட்டிக்கு இந்த ஏழை எளிய விவசாய மக்கள் கொடுக்க முடியவில்லை என்றால், அவர்கள் தங்களுடைய நிலங்களை கொடுக்க வேண்டும், தங்களுடைய உடைமைகளை கொடுக்க வேண்டும், வீடுகளை கொடுக்க வேண்டும், மனைவி மக்களை அடிமைகளாக கொடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தான் பதுவா நகரில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சமூக சீரழிவினை புனித அந்தோனியார் கண்டு கொண்டார். தன்னுடைய நற்செய்தியின் பணியில் நற்செய்தினை மட்டுமல்ல, மாறாக மனித மாண்பிற்கு எதிராக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் சாடுகின்றவராக, அவற்றினை மாற்றுகின்றவராக புனித அந்தோனியார் விளங்கினார். ஆகவே தான் இந்த கடனை தீர்ப்பதற்காக தன்னுடைய சகோதரர்கள் அனைவரையும், பிரான்சிஸ்கன் சகோதரர்களை அழைத்து அவர்களை பல்வேறுபட்ட விவசாய நிலங்களில் வேலை செய்பவர்களாக நியமித்து, அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை கொண்டு இந்த ஏழை மக்களுடைய கடன்களை அடைப்பதற்கு முயற்சி செய்தார். இது முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த கொடுங்கோலனை நேராக சென்று அவர் எதிர்த்தார். அவர் சொல்கின்ற பொழுது சொல்வார், உன்னுடைய தலையின் மீது ஆண்டவருடைய வல்லமையான நீதியின் வாள் தொங்குகின்றது, மனம் மாறி ஆண்டவருடைய நற்செய்தியை நம்பு என்று கூறினார். அவன் மாறாத சமயத்தில் அந்தோனியாரை எள்ளி நடையாடினார். உமக்கு திறன் இருந்தால் அவனும் நற்செய்தியினை அவன் கூறினான். ஆண்டவர் கூறியிருக்கின்றார், அதில் விஷம் இருந்தாலும் நஞ்சு இருந்தாலும் உண்டால் அவர்கள் வாழ்வார்கள் என்று. உம்மால் செய்ய முடியுமா என்று கேட்டார். புனித அந்தோனியாரும் ஒத்துக்கொண்டார். அவருக்கு விஷம் கலந்த ஒரு உணவானது பரிமாறப்பட்டது. சிலுவை அடையாளம் வரைந்து புனித அந்தோனியார் அதை உண்டார். அவர் உயிரோடு இருப்பதைக் கண்டு அவன் நடுங்கி காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டினான். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக பதுவா நகரினுடைய மூப்பர்கள் ஒன்று கூடி ஒரு மாபெரும் இந்த கடிதத்தை எழுதினார்கள். இந்த பதுவா நகரில் இருக்கின்ற மனிதர்கள் அடிமையாக மாற்றப்படக்கூடாது. எந்த கடன் பட்டாலும் சரி, அந்த கடனை அடைப்பதற்கு அந்த பதுவா நகரத்தினுடைய மூப்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும், எந்த மனிதர்களும் பதுவா நகரில் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்றும் அந்த கடிதத்தில் எழுதி புனித அந்தோனியாரும் சேர்ந்து அந்த மூப்பர்களும் கையொப்பமிட்டார்கள். ஆகவே இன்று நாம் பார்த்தோமே என்றால், புனித அந்தோனியார் நமக்கும் அதே மனித மாண்பினையும் மனித உரிமைகளையும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இன்று அவரை நாடி வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற பொழுதும் இதே அந்தோனியார் நம்மையும் இதே மனித மாண்பிற்கு அழைக்கின்றார். நம்முடைய குடும்பங்களில் சரி, கணவன் மனைவிக்கு இடையே சரி, குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இடையே சரி, பெற்றோர்கள் உறவினர்களுக்கு இடையே, நண்பர்களுக்கு இடையே சரி, இதே மரியாதையோடும் மாண்போடும் வாழ்வதற்கு அழைக்கின்றார்.
நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய கிறிஸ்தவ குழுமத்தில் யாரேனும் துன்பப்பட்டால், கஷ்டப்பட்டால் ஆறுதல் கொடுப்பதற்காகவும் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் இந்த புனிதர் நம்மையும் அழைக்கின்றார். என்று அவருடைய திருமுன்பாக அவருடைய வேண்டுதலுக்காக குழுமியிருக்கின்ற நாம் இந்த நற்செய்தியை நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த புனிதருடைய மாறாத வல்லமையினால் இறைவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தொழில் முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று அனைவரும் எழுந்து நிற்போம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையில் ஆண்டவரை மன்றாடுவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே சுவாமி, இந்த மதிய பொழுதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். குடும்பமாக உம்முடைய திருமுன்பாக உம்மை போற்றவும் புகழவும் இந்த திவ்ய நற்கருணை பந்தியில் பங்கு கொள்ளவும் எங்களை அழைத்து வந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நற்கருணையினுடைய பேறுபலன்களினால் நாங்கள் என்றென்றும் உமது அருளையும் ஆசிரையும் எங்களது உள்ளத்திலும் இல்லங்களிலும் பெற்றுக்கொள்வோமாக. புனித அந்தோனியாருடைய பரிந்துரையினால் என்றென்றும் வளமோடு என்று உம்முடைய மக்களாக, உம்முடைய சீடர்களாக, சாட்சிகளாக வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். கைமாறு என்ன நான் செய்வேன் என் இறைவா வழியாய் அளிப்பதற்கு? கைமாறு என்ன நான் செய்வேன் என் இறைவா வழியாய் அளிப்பதற்கு? உமக்கென்று வாழும் ஒரு ஜீவனாய் என் மனம் உமக்கே தருகின்றேன். உமக்கென்று வாழும் ஒரு ஜீவனாய் என் மனம் உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் இறைவா, ஏற்றருளும் இறைவா. கைமாறு என்ன நான் செய்வேன் என் இறைவா பலியாய் அளிப்பதற்கு? குருவில்லா என்னை கருவாக்கினீர், கரையில்லா கருணையால் எமை மாற்றினீர். குருவில்லா என்னை கருவாக்கினீர், கரையில்லா கருணையால் எமை மாற்றினீர். உமக்கெந்த நன்மை போதும் என்று அனைத்தையும் எனக்காய் கொடுத்து விட்டீர். உமக்கெந்த நன்மை போதும் என்று அனைத்தையும் எனக்காய் கொடுத்து விட்டீர். இறைவா நினைந்தேன், நன்றிகள் நவிழ்ந்தேன், உந்தன் பிள்ளை
இறைவா நினைந்தேன், நன்றிகள் நவிழ்ந்தேன் உந்தன் பிள்ளையாக. அன்புக்குரிய இறை மக்களை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபிப்போமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவனாகிய ஆண்டவரே, புனித அந்தோனியார் என்கின்ற உமது புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்ற இந்த காணிக்கைகளை ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த தூய மறை நிகழ்வுகளின் வழியாக அவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல் எங்கள் மீது இரக்கத்தினை தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானவே. ஆண்டவரை தூயவராகிய தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்தருளினீர். அவரது இறைப்பற்று மிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டினால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையினால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டினால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலின்று பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவினை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இது நின்று பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் ஏற்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவன் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தல் வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையினை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களார் ஜீவானந்தம், எல்லா திருநிலையோடும் திரு அவை அன்பின் நிறைவேறச் செய்தருளும். என் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திருவள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினுடைய கூர்ந்து உம் திருமுக ஒளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, கடவுளபதி யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை புனித பிரான்சிஸ், அந்தோனியார் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் எங்களை வாழ்வில் பங்குழுதல் பொருட்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது தன்னுடைய மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளைகளால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தினின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய திருச்சமரி. இந்த செம்மறியுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எழுந்து வர வேண்டாம். ஆங்காங்கே நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நற்கருணை கொண்டு வரப்படும். ஆகவே அங்கே இருங்கள், முண்டியடிச்சிட்டு வர வேண்டாம். பக்தியோடு நாம் அனைவருமாக இருக்கிற இடத்துலேயே நற்கருணை பெற்றுக்கொள்ளலாம். நற்கருணை வாங்குகிறவர்கள் உங்களுடைய பதிலையும் சொல்ல வேண்டும், ஆமீன் என்ற பதிலையும் சொல்ல வேண்டும். இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தவிர மற்றொரு அனைவரும் இந்த நற்கருணையில் பங்கெடுக்க வேண்டாம் என உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நிமிடம் உன்
இறைவா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் திளைப்பது ஏன் இறைவா ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் பக்தர்களை உங்கள் அனைவரையும் இந்த திருத்தலத்திற்கு மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக மறைவுரை வழங்கி ஜெபிக்கிற அருட்தந்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவர் தான் இல்லையா? அவர் எங்கள் அமலாசிரமத்தின் அதிபராகவும் திருத்தலத்தின் அதிபராகவும் இறையியல் கல்லூரியினுடைய முதல்வராகவும் அதிபராகவும் இருந்து பணியாற்றியவர் தான் அருட்தந்தை ஜெரால் ராஜா அவர்கள், ஜேம்ஸ் ஜெரால் ராஜா அவர்கள். தற்போது நன்றி சொல்லுவோம். கடந்த 6 வருடங்களாக கனடா நாட்டிலே அங்கே கப்புச்சின் மறை மாநிலத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்தில் அங்கிருந்தால் இந்த பக்கம் வந்தாங்க. இப்போது நாம் தான் அங்கே போக வேண்டியிருக்க நாடுகளுக்கு மறை பரப்பு பணி செய்வதற்காக செல்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய அருட்தந்தை அவர்களும் இங்கே பணியாற்றி அங்கும் சென்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இறையியல் வல்லுநரும் கூட. ஆகவே அவர் இந்த நாளிலே நமக்காக திருப்பலி ஆற்றி ஜெபித்தது நம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. தொடர்ந்து அவருக்காக நாமும் ஜெபிப்போம். அப்படி பணி தொடர இறைவன் அவருக்கு உதவி செய்ய நாம் தொடர்ந்து அவர் நம்முடைய ஜெபத்திலே வைப்போம். நன்றி ஃபாதர். தேங்க்யூ வெரி மச். அன்புக்குரியவர்களை, கோடி அற்புதர் அந்தோனியாருடைய திருவிழாவானது வெகு விரைவில் வர இருக்கிறது. அதற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய தோழமையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த இடங்கள்லாம் சுத்தம் பண்ணணும், போகணும் வரணும், நிறைய வேலைகள் இருக்குது. யாராவது உங்களுடைய உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
அதோடு அதற்கான கொடியேற்றமானது வருகிற மாதம் 18ஆம் தேதி தொடங்குகிறது. அதற்கான வேண்டுதல் கொடிகள் வாங்க விருப்பம் உள்ளவர்கள் நம்முடைய திருத்தலத்தின் அங்காடியில் விற்பனைக்கு உள்ளது, பெற்றுக்கொள்ளலாம். மேலுமாக நம்முடைய திருத்தல அங்காடியிலே, அருள் பொருள் அங்காடியிலே புதிதாக ஒரு சில அருள் பொருட்கள்லாம் வந்திருக்கின்றன. நீங்களும் அதை பெற்று நீங்கள் பயனடையலாம். மேலும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்திலே வருகின்ற ஒவ்வொருவரும் எங்களுடைய மறை மாநிலத்தில் இருக்கின்ற குரு மாணவர்களுக்காக, படிப்பிற்காக, அவருடைய வளர்ச்சிக்காக நன்கொடையை தாராளமாக வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமாற நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய மறை மாநிலத்தினால் சார்பாகவும் எங்களுடைய திருத்தல அனைத்து துறைகள் சார்பாகவும் நன்றியை பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடை மற்றும் நம்முடைய அந்தோனியாருடைய அப்பம் வழங்குகின்றவர்கள் உங்களுடைய நன்கொடைகளை செலுத்தி அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்கொடை வழங்கியவர்களை நான் வாசிக்கிறேன். முத்தரச நல்லூரை சார்ந்த பர்னபாஸ் லீமா, ஆலவந்தா நல்லூர் சகாயராஜ், வரகநேரி ஜான் அலெக்ஸ், தனமணி காலனி லூர்தராஜ் பீட்டர், திருச்சி மாதா ஜுவல்லரி, பூவலூர் நெப்போலியன் ஹில்டா, திருச்சி டேவிட், ஈச்சம்பட்டி பவுலின், கப்ரியல்புரம் பெர்னாண்டஸ் சுகந்தி, கொன்னக்குடி ஆலோசனை மேரி மற்றும் அப்பம் தந்தவர்கள் நம்பர் 1 டோல்கேட் ஜெகநாதன், ஆலம்பட்டி ஜான் விக்டர், லால்குடி ரஞ்சித், காட்டூர் எலிசபெத் ராணி, திருச்சி கெவின், புலிவலம் லாரன்ஸ், கீரனூர் ஃபேபியன், பொன்மலைப்பட்டி சேவியர் ராஜ், கல்லுகுழி நோபல்ராஜ், இருங்கலூர் ஆல்பர்ட் சேவியர், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், திருச்சி ஜெனி, பெரியவர்சேலி ஆரோக்கியராஜ், திருச்சி விக்டோரியா, திருச்சி ஸ்டெஃபி, திருச்சி விஜித், பூவலூர் நெப்போலியன் ஹில்டா, திருச்சி ஒலிவா, கப்ரேபுலத்தை சார்ந்த பெர்னாண்டஸ், கருமண்டபம் லிக்கோ ராபர்ட், மணப்பாறை வின்சென்ட், இவர்கள் அனைவருக்கும் நாம் கரம் தட்டி நன்றி செலுத்துவோம். மேலுமாக நமது இறையடியார் ஜான் பீட்டர்ஸ் அவரின் ஆகியவருடைய ஜெபக்குழு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒன்று கூடுகிறார்கள். முற்பகல் 11:30 மணிக்கு ஜெபமாலையும் 12 மணிக்கு திருப்பலியும் அவர்களுக்காக நடைபெறுகிறது. ஜான் பீட்டர்ஸ் அவருடைய நினைவு தினம் வருகிற மாதம் 7ஆம் தேதி இங்கே நடைபெறும். ஆகவே அவருக்கான திருப்பலி மற்றும் காரியங்கள் இருக்கிறது. அதற்காக நன்கொடை கவர்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய தாராள நன்கொடைகளை வழங்கி அந்த திருவிழாவை அப்படி நாளை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மாதம் மற்றும் வருகிற மாதங்களிலே தேர்வு எழுகின்ற மாணவிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படுகிறது. நற்கருணை ஆசீர்வாத சமயத்திலும் மற்ற திருப்பலிகளிலும் சிறுவர்களுக்காக அல்லது தேர்வு எழுதுகின்ற மாணவிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படுகிறது. ஆகவே அதில் நீங்களும் பங்கெடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போன்று செவ்வாய்க்கிழமைகளிலே ஒவ்வொரு திருப்பலியின் முன்பாக பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படுகிறது. ஆகவே அந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலுமாக திருத்தலத்திலே தருகின்ற அப்பமானது நீங்கள் வாங்கும் பொழுது கையில் வச்சுக்கோங்க, தயவுசெய்து பிரித்து குப்பையெல்லாம் போட வேண்டாம். அதே போல் நம்முடைய வேண்டுதலுக்காக கொண்டு வந்திருக்கின்ற பொங்கல் மற்றும் காரியங்களை நீங்கள் ஒரு இடத்துல வைத்து கொண்டு அதை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் முண்டி அடிச்சுட்டு வாங்கணும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஆகவே இதெல்லாம் வேண்டுதலுக்காக நன்றியாக செலுத்தப்படுகின்ற உபகாரங்கள். ஆகவே அதை முறையாக பெற்று இந்த இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் பீடத்தின் மீது பாத அணிகளை கொண்டோ மற்றபடி மேலே ஏறியோ வராமல் இருக்கும்படியாகவும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். நன்றி. கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வாய்ப்பினை கொடுத்த அருள் தந்தை அந்தோணிதாஸ் அடிகளார் அவர்களுக்கும் அமலாசிரத்தினுடைய துறவிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய மறைபரப்பு பணியில் உங்களுடைய ஜெபங்களை எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய ஜெபங்களில் எங்களையும் நினைவு கூறுங்கள். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாருடைய நினைவு நாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. நாங்கள் முழுமையாக பாதுகாத்து
நீர் காட்டும் மீட்பின் பாதையில் என்றென்றும் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்பிற்காக போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உம்முடைய தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளில் நின்று எங்களை பாதுகாத்தள்ளும். தீமைகள், தீவிர சக்தியின் கொடுமைகள், ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கின்ற அசடித்தனம் எங்களை விட்டு அகழட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாகுதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகளை எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதையும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளினால் கஷ்டப்படுகின்ற எங்களையும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம்பெற இயங்குகின்ற உம்முடைய அடியவர்களை கண்ணோக்கியறலும். இவர்களது கண்ணீரை துடைத்தரலும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தரலும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு பெறும் பாக்கியத்தை தந்தரலும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை எங்களிடம் வழங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வினை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தல் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுக்குள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. இறுதி ஆசீர்வாதக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களது தொழில் முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. தேவனுக்கு நன்றி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பழிதப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தடைந்தேன். பழிதப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமை இறைவனும் பருந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம்
எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்துக் கோரி மன்றாடும். குறிப்பாக நமது பாப்பிரை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் ஜெபிப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவராக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவிடமிருந்து எங்களுக்கு கடவுள் தந்தருடன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இயேசுவே தாவீதின் அரசரே, தாவீதின் அரசரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே இயேசுவே தாவீதின் அரசரே, தாவீதின் அரசரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய் அந்தோனியார் வழியாக இறைவன் நமக்கு எண்ணற்ற நன்மைகளையும் நல்லாசியும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நமக்கு வழங்குவாராக. ஆமென். புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, ஐயாவும் நாளையும் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. ஏழுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, ஏழுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, என் குறைகளெல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே.
மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.